friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற பாம் சோடா. இந்த கேரளாக்காரங்க எங்கிருந்து தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியாது. புதுசா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒன்று ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. சரி, ட்ரெண்டிங்கில் இருக்கிறத நாம் செய்யலைன்னா எப்படி, நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் இதை வந்துட்டு லேடிஸ் எல்லாம் குடிக்க முடியாது, செம்ம காரமாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், நெஞ்செல்லாம் அதெல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர். ஆனால் நாம் குடிக்கக்கூடாது, நம்மளும் குடிக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட நான் இந்த பாம் சோடா ரெடி பண்ணியிருக்கேன். சரி வாங்க, அந்த ட்விஸ்டட் பாம் சோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாம் சோடாக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பீட்ரூட் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம ரொம்ப காரமாக நம்மளால குடிக்க முடியாது, அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு குட்டி எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை அரைச்சிக்க போகிறோம். எதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த புதினா போட்டுருங்க, கூடவே இந்த மிளகாய் போட்டுருங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி துண்டு போட்டுடலாம். கூடவே இந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுருங்க. விதையில எடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி, ஜூஸ் மட்டும் புழிஞ்சு விட்டுருங்க. இதில் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் விட வேணாம், இப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டையும் அரைச்சிக்கலாம். இந்த பீட்ரூட்டையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இதையும் நம்ம ஒரு மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, பீட்ரூட்டும் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி விழுது இருக்குல்ல, அது ஒரு நடுவில் இந்த பீட்ரூட் கலவையை கொஞ்சமாக நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு இதை வச்சு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு பாம் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போது இன்றைக்கி நாம் வந்துட்டு சோடா யூஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்துட்டு ஸ்ப்ரைட் யூஸ் பண்ண போகிறோம். சர்க்கரை போட்டு யூஸ் பண்ணனா இது வந்துட்டு பொங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஒரு சில வீடியோஸில். நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்ப்ரைட் வச்சு இது வருதா இல்லையான்ட்டு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் நம்ம ஸ்ப்ரைட் ஊற்றிடலாம். நான் கிட்டத்தட்ட நிறையவே ஊற்றுறேன், ஏன்னா அது பொங்காது சொல்கிறாங்கல்ல, அதுக்காக பார்க்கலாம். அதனால் இப்போ இதுக்கு மேலே நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பாம், இப்போ இதை தூக்கி இதுக்குள்ள போடலாம். என்ன நடக்குது பார்க்கலாம். பொங்குது பாருங்க, ஸ்ப்ரைட் கூட பொங்குது, சூப்பரா. ஐயோ பாருங்க, நம்மளோட கலர்ஃபுல்லான பாம் சோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்ப்ரைட்லயும் பொங்கும். அப்பனா நம்ம டேஸ்டியா குடிக்கணும்னா ஸ்ப்ரைட் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா வரும் ஸ்ப்ரைட்லயும் இந்த பாம் சோடா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.